Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோட் 18 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ரெண்டு பேர் வேம்பயர் மாதிரி வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? அவங்க வேம்பயர் தாங்க. அங்க இருக்க கொக்கு முஞ்சி எல்லாத்தையுமே அடிச்சு ரத்தத்தை குடிச்சு அப்படி டேஸ்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த மெலினான்ற பொண்ணுக்கு அடிபட்டுரும். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கொக்கு முஞ்சி மெயின் கொக்கு முஞ்சி இருக்கான் பாத்தீங்களா? அவன் வந்துட்டு மெலினா பொண்ணை காப்பாத்திட்டு வேம்பயர் கிட்ட பேசிட்டு இருப்பான். நீங்க எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க. அங்க பார்த்தா ஒரு ஆம்பளை வேம்பயரும் ஒரு பொண்ணு வேம்பயர் இருப்பாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் யூரின்ற பொண்ணுங்க. இவ யாரும் தெரியலையா? நம்ம ஹீரோட அப்பர் சண்டி தாங்க. அந்த நெருப்பு விடுற தாத்தா கூட இருப்பா பாத்தீங்களா? அந்த சின்ன சின்ன பொம்மை வச்சு பெருசாக்குவாளே அவ இங்க நின்றுட்டு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வரும். எல்லாரும் வாங்க, என்னோட அப்பர் சண்டி எல்லாம் வாங்க, மீட்டிங் போடணும். மீட்டிங் போட வரல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஐயோ இவன் என்ன நம்மளை இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருப்பா அந்த யூரின்ற பொண்ணு. கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி எல்லாருமே வந்து நிப்பாங்க. அங்க வந்து யூரின்ற பொண்ணும் அந்த தாத்தாவும் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, விடுகடா அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னா இங்க இருந்து போங்க, நான் உங்களை விடுறேன், அதுக்கு முன்னாடி நீங்க உங்க உயிரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு அந்த யூரி பொண்ணு அப்படி பிளேட்டை திருப்பி போட்டுருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பையன் இருக்கணும், சரி ஒவ்வொருத்தரா நீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பாத்தீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான், சார் டங்கன்ற ஒரு கில்ல இருந்து ஒரு வெள்ள முடி போறான் சார், அது 7வது ஃப்ளோர் ஓபன் ஆயிடுச்சு சார், அந்த ஃப்ளோர்ல பயங்கர பனியா இருக்கும் சார், அது கடந்து போனாலே போதும், அந்த மாதிரி பனியா இருக்கும், ஆனா எல்லாமே உறைஞ்சி செத்து போயிருவாங்க, அதை எப்படி இவன் கடந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, அப்படின்னா அங்க பீனிக்ஸோட ரெக்க கண்டிப்பா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அடுத்ததா பார்த்தா ஹானா பொண்ணு அவ சொல்லுவா, சார் ஜுன்னுக்கு உடம்புலாம் சரியாச்சு சார், உங்க மேல செம்ம கடுப்பா இருக்கான் சார் அப்படின்னு சொல்ல, அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தா இவன் மட்டும் அங்க நிக்கிறான். இவனடா இங்க நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த மெடுசா கடவுளை கொண்டதுக்கு அப்புறம் அவன் வந்து நம்ம ஹீரோவை கடவுளாவே பார்த்திருப்பான் இல்லையா? நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு, நீயும் என்னோட அப்பர்சன்டியா மாறின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலி பீச்சாங்க வச்சிருப்பாரு. அதனாலதான் அவன் இங்க நிக்கிறான். அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, சார் நான் அந்த கோயில இருந்து பயங்கரமான ஒரு ஸ்வாட் எடுத்திருக்கேன், இது சொர்க்கத்தின் வால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்க, நல்லாதான் இருக்கு, ஆனா இதை விட பவர்ஃபுல்லா என்கிட்ட நிறைய இருக்கு, இதை வேணா வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா 5வது ஃப்ளோர் பாஸ் அனுஷ்கா அங்க நிப்பாளா, நான் தான் 5வது ஃப்ளோர் பாஸ், நான் நிறைய பேரை சோல்ஜரா சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மத்தவங்க எல்லாம் என்னது 5வது ஃப்ளோர் பாஸா, இவ்வளவு எதுக்கு ஐயோ கூட்டு வந்து அப்படின்னு சொல்லி சத்தறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறமா கடைசி நிக்கிறது மெலின்றாண்டா அந்த பொண்ணு தான், வேம்பேர் கூட வந்து அடிச்சாங்களே அவ வந்து இங்க நிக்கிறாளா. அவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, வேம்பேர் 2 பேர் வந்தாங்க எங்க கிட்ட வந்து ஒரு டீல் பேசினாங்க, கொக்குமுஞ்சி உங்களுக்கு 11வது ஃப்ளோர்ல இருக்க ஒரு பொருள் தானே வேணும், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா எங்க டீம்ல இருந்த ஒரு வேம்பேர் பொண்ணு காணாம போயிட்டா, அவ தப்பிச்சு போயிட்டாளா என்னன்னு தெரியல, அவளை நான் பிடிச்சே ஆகணும் அப்படி சொல்ல, அதை கேட்டு ஓ அப்படியா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்குமுஞ்சி சொல்லிடுவானா. அதை இந்த பக்கம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த அலிஸ்ன்ற பொண்ணு வெளியே வந்து, என்ன தைரியம் இருந்தா அவங்க என்னையே தேடுறாங்களா, அவங்க எல்லாம் ஒரு ஆளா, அவங்களெல்லாம் நான் விட மாட்டேன், இங்க பாரு ஜின் நான் என் கூட வா, அவங்கள அடிச்சு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ பேசாம அலிஸ் அவங்க உன்னை விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க, இப்போதைக்கு உன்னோட பவர் ஃபுல்லா கூட இல்ல, நம்ம அப்புறமேல் பாத்துக்கலாம், நம்ம வேற வேலையா போறோம், 7வது ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 7வது ஃப்ளோருக்கு போவான். அங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி போனாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரா அவன் அசால்ட்டா நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவங்க டீம் மெம்பர்ஸ், அதாவது அப்பர் சண்டி அவங்கள வந்து நிப்பாங்க. போஸ பாருங்க எல்லாத்துக்கும், ஆனா அவங்களோட சும்மா போஸ் மட்டும் தான் காமிக்கிறாங்க, அவங்க இங்க வரல, அந்த டஞ்சனுக்குள்ள அவங்க வரல, இங்க நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா வந்திருக்கான். இங்க நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு அந்த வெள்ளமுடி கில்டுக்காரன், நீ எதுக்குப்பா இங்க வந்த, இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ நான் உள்ள போவேன், உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது என்ன உன்னோட இடமா, இது 7வது ஃப்ளோர் டஞ்சனுக்குள்ள இருக்குது, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நடந்து போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு சார் நீங்களா ஜின்னா, நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், நீங்க எஸ்ரா எங்கிட்ட தானே, நீங்க ஏன் சார் தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ நானா பக்கடை பொறிச்சு சாப்பிடலான்னு வந்தேன், ஏன்டா நீ வேற வழிய விடுங்கடா போறேன்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாரா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வழியில ரத்தமா இருக்கும் ஆனா உடம்பு இருக்காது, என்ன ரத்தமா இருக்கு ஆனா உடம்பு இல்ல, இவங்களோட ஆட்கள் தானா அப்படி சொல்லிட்டு மேல பார்த்தா நகத்தை வச்சு யாரோ கீர்ன மாதிரி இருக்கு அந்த பாறையில, அதுல சிம்பிள் படம்லாம் வரைஞ்சிருக்குமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஆபத்து நிறைய இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த கில்டு மெம்பர்ஸ் அண்டர்ஸ் எல்லாம் தாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துருவாங்களா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நீங்க ஏன்டா ஏன் பின்னாடி வரீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சார் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்ப குளிர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா, சரி சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் போட்டு உள்ள நெருப்பு பவர் யூஸ் பண்ணி நெருப்பு கொளுத்தி விட்டுருப்பாரா. பரவாயில்ல எஸ்ராங்கன்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பார்த்தா டபார்னு உள்ள யாரும் அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் தப்பிச்சு போங்கப்பா சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு
ஒளிஞ்சிட்டு இருக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த 2 வேம்பயர்ஸ் தாங்க, அந்த பையன் வேம்பயரும் பொண்ணு வேம்பயரும். அவங்க 2 பேரும் இங்க வந்து நிக்க அந்த அலிஸ் இருக்கா பாத்தீங்களா மோதிரத்துல, அவ பயங்கரமா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவோ நீ வெளியே வராத உள்ளே ஏறுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். அப்புறமா அந்த வேம்பயர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பவர் என்னன்னு பார்த்தா அவனோட பவர்லாம் சும்மா வெறித்தனமா இருக்குங்க, வேற லெவல் பவர். அதெல்லாம் நம்பர்ல அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பவர்லாம் வச்சிருக்கான். நம்ம ஹீரோ இந்த பவர் என்னன்னு பாக்குறதுக்கே என்னோட பவர் அதிகமா போயிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு போறா. அப்புறமா இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு பவரை காப்பி பண்ணாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபவுல் மாதிரி அவர்கிட்ட இருக்க ஒரு பவர் அப்படி பிளாக் ஆயிரும். அதே மாதிரிதான் இந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட நீங்க இருந்து போயிரு, நான் இதை பாத்துக்கிறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சென்டிமெண்டலா டைலாக் பேசுவாரா. இந்த டைலாக் பேசினா அவனோட பவர் காப்பி ஆயிரும் நம்ம ஹீரோக்கு. அதை காப்பி பண்ண உடனே என்னாச்சு, நம்ம ஹீரோ இருக்க அந்த பாய்சன் பவர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரா. அவன் ஏதோ என்னங்க இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை அழுதுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் சண்டைக்கு ரெடியா வந்துட்டு இருக்க. அந்த வேம்பயர் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய ஐஸ் மான்ஸ்டர். இதுக்கு முன்னாடி அந்த நகத்தெல்லாம் கிரிச்சு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோ கூட சண்டை போட வைக்க நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்லாம் சும்மா அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அவங்க 2 பேரும் வாயை பொளந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா வேம்பயர், நம்ம ஹீரோவை அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பா. நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட பேச வர அந்த வேம்பயர் பையன் என் பேரு பெர்சன் அப்படி சொல்லிட்டு அந்த வேம்பயர் பொண்ணு என் பேரு ஒஃபீலியா, நாங்க தான் வேம்பயர், எங்க குரூப்ல இருக்கிற அலிஸ்ன்ற ஒருத்தி தப்பிச்சு போயிட்டா, அங்க வந்தவங்க நீ அப்புறம் இந்த தெரசா அவங்க தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னா அந்த அலிஸ்ன்ற எங்க குரூப்ல இருக்க பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கணும், அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களோ டேய் ரொம்ப பேசாத, இங்க பாரு நாங்க ஒன்ன பிடிக்க வந்திருக்கோம், அந்த பக்கம் மத்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொள்றதுக்காக டீமன் ஹியூமன்ஸ் போயிருக்காங்க, இங்க நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஏன் சும்மா வளவலன்னு பேசிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்ல அவன் இருக்கா பாத்தீங்களா அந்த பெர்சன் அந்த வேம்பயர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பயங்கரமா அந்த மேஜிக் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே பயங்கரமா டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த ஒஃபிலியான்ற பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து நான் யாருன்னு உனக்கு காட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்ணில் கட்டு போட்டு விட்டுருவா. அப்புறமா அவளோட பிளட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி அலிசியா சமாளிச்சவனாச்சு, இவங்களை சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயமா, அதனால அந்த பிளட் மேஜிக்கை நெருப்பு வச்சு சும்மா எரிச்சு விட்டுட்டு கெத்தா நிக்க அதை பார்த்துட்டு இந்த ஒஃபிலியா சாக்காயிருவா. நம்ம ஹீரோவோ நீ என்ன சொன்ன, அங்க இருக்கிற மற்ற டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் ஹண்டர்ஸை தோக்கடிச்சிருவாங்க சொன்னியா, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா நம்ம தெரசா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அங்க வந்து நம்ம அந்த ஹண்டர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வர அதை பார்த்துட்டு அந்த வெள்ள மண்டியே தெரசா நீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த டீமன் ஹியூமன்ஸ். பட்டாருன்னு பார்த்தா ஸ்வாடை யாரோ வெளியே எடுத்துட்டு உள்ளதான் வைப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே சும்மா பறப்பானுங்க பாருங்க, யாராவது இந்த அளவுக்கு அட்டாக் பண்றா அப்படின்னு பார்த்தா அது அந்த ஜுன்னு தாங்க. அவன் இங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, பவர்ஃபுல்லான எனிமி யாருமே இல்லையா அப்படி சொல்லிட்டு அவன் கெத்தா நின்றுட்டுப்பான் பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நான் யாரு நீங்க தெரியாம மோதிட்டீங்க போல இருக்குது, நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நிப்பா பாருங்க. அப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த வேம்பயர்ஸ்க்கு சண்டை ஆரம்பிக்க பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வேம்பயரோ அந்த பக்கம் டீமன் ஹியூமன்ஸை யாரோ அடிச்சு நொறுக்கிறாங்க போல இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த பையன் வேம்பயர் பெர்சனு முதல்ல இவனை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பிளட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பெரிய பால் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ள அப்படியே அடைச்சு வச்சிருவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, மறுபடியும் அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி உங்க பிளட் எல்லாம் ஈஸியா அடிச்சு நொறுக்கிடுவேன்டா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்ல அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு செம்ம கடுப்பாவளா, எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நாங்க வேம்பயர்ரா அப்படி சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த மார்னிங் லைட்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவாரு பாத்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு ஆமா நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேட்க அந்த மேஜிக் பவர் அந்த மார்னிங் லைட்டை விடுவாரு பாருங்க. அந்த பக்கம் அந்த இடமே சும்மா காலி ஆயிரும், அந்த பக்கம் ஏதோ சுனாமி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி ஆயிரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் இவங்களை கொண்டுட்டேனா இல்ல எங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம தெரசா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருக்க மத்த கில்டு அந்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திடுவாங்களா. அந்த வெள்ளமண்ட கில்டு மாஸ்டர் ரொம்ப சோகமா இருப்பான். நம்ம தெரசா அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ வந்துருவாரு. நம்ம ஹீரோ பார்த்த உடனே தெரசா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இங்க நாங்க நிறைய பேரை காப்பாத்திட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அப்படியா, இதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா, அந்த 2 வேம்பயர் தான். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஐஸ் மான்ஸ்டர் இங்க இருந்து தப்பிக்கணும்னு பாக்குது, அதனாலதான் இங்க இருக்க அந்த பீனிக்ஸ் ரெக்கையை பாதுகாத்து அது மூலமா ஒரு போர்ட்டல் உருவாக்கலாம்னு பாக்குது. ஆனா அந்த ரெக்கையை வச்சு மட்டும் உருவாக்க முடியாது, அது கூட இன்னொரு பொருளை சேர்க்கணும்னு மனுஷங்களை எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் அதுக்குள்ள சேர்த்து போர்ட்டல் உருவாக்கி வெளியே போலான்னு பாக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு தெரசா ஐயோ இங்க டஞ்சன் பிரேக் உருவாக்க போகுதா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சாக்காருவாளா. அதை பார்த்துட்டு அங்க ஜுன்னு இருக்கான் பாருங்க, அவன் நம்ம தெரசாட்ட சொல்லுவான் ரொம்ப சாக்காகாத, அவன் ஏதாச்சும் ஒரு திட்டம் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ பரவாயில்லையே என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியா ஜுன்னு, என்ன என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. கட் பண்ணா அந்த 2 பேர் சாகல, டக்குன்னு அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு பாஸ் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான் பாஸ், ஒன்னும் பண்ண முடியல பாஸ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவன் பாஸ் திட்டுவான்,
என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க, வேம்பயரா இருந்துட்டு ஒரு மனுஷங்கிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வேம்பயர் இருக்கா பாத்தீங்களா ஒஃபீலியா, அவ சொல்லுவா, பாஸ் ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன், அவங்க கூட சண்டை போடும்போது அலிசியாவோட அந்த ஆரா பயங்கரமா எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, அது கேட்டு இந்த பாஸ் இது ஒண்ணுதான் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சரி 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 அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பயங்கரமா இருக்க கட் பண்ண நம்ம ஹீரோ இந்த பக்கம் அவனோட திட்டத்தை சொல்லுவான், நீ ஜுன்னு தெரசா எல்லாம் தனியா போங்க, நானும் இந்த வெள்ளமட்டையன் கில்டு மாஸ்டர் இருக்கான் பாருங்க இவங்க தனியா போறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜுன்னு சரி தனியா போய் மாட்டிக்கிட்டு சாகவா, என்னடா பிளான் இது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ சொல்றத செய்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளமட்டையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா கில்டு மாஸ்டர் அவனும் நம்ம ஹீரோ ஒன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த கில்டு மாஸ்டர் நம்ம இப்ப எங்கடா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க ஐஸ் மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அதுங்க பவரை ஏத்திக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு தான் போவோம், அதுங்க அங்கதான் கூட்டமா இருக்கும், நம்ம அங்க போய் ஒரு டீலிங் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போவாரு. அதை கேட்டுட்டு என்னது ஐஸ் மான்ஸ்டரை நம்ம தேடி போகணுமா, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்க, அங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்டா பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டர், அதெல்லாம் அங்க நிக்க பின்னாடி அந்த கில்டு மாஸ்டர் கொடியை பிடிச்சிட்டே வருவான், வெள்ளை கொடியை பிடிச்சிட்டு சமாதான கொடியாது. அதை பார்த்துட்டு கேட்பான் பாருங்க அந்த கில்டு மாஸ்டர், இந்த வெள்ளை கொடி எதுக்காக பிடிச்சிட்டு வரணும், இதை பிடிச்சிட்டு வந்தா மார்சல்லாம் அடிக்காதா, அதுங்களுக்கு என்ன சமாதானமாடா தெரிய போகுது, அதுங்களுக்கு சண்டை போடதானதா தெரியும் அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இதுங்க என் கூட சண்டை போட்டாலுமே இதுங்களுக்கு சண்டை போடுறது விருப்பம் கிடையாது, அதுக்கு அந்த வேம்பயர்ஸ் தான் காரணம், இதுங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம், அதனால நம்ம கூட சண்டை போடாது, நீ வெள்ளை கொடியை பிடிச்சிக்கிட்டே வா, அதுக்கு அமைதியா தான் நிற்கும். அந்த தலைவங்கிட்ட பேசலாம் போயிட்டு அந்த தலைவங்கிட்ட பேச ஆரம்பா பாருங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு இந்த வெள்ளை முடிக்காரன் பயந்து போயிருவான், ஐயோ இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர்ட்ட பேசுவான், ஆமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த ஐஸ் மான்ஸ்டர், ஆமா நீ இதுக்கு முன்னாடி தானே எங்க ஆட்களை கொன்ன, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கொஞ்சம் பேசுறதை கேளுங்க, இல்ல நீ பேசலாம் நான் கேட்க மாட்டேன், உன்னை முதல்ல கொல்றேன், இங்க வா நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம், சிங்கிள்ஸ் வரியா இல்லையா அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சரி என்ன பண்றது சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு அனுப்புனாங்க பாத்தீங்களா, அவன் கடுப்பாயிருவான், என்னது ஒரே ஒருத்தன் எங்க ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டானா சே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த தாடி வச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, பெரிய தாடி வச்ச வயசானவரு, அவரு டே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் முன்னாடியே சொன்னல, நான் அதை பாத்துக்கிறேன்னு நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, அவன் கடுப்பாயிருவான், டே ஜின்னு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாரு பாருங்க. அந்த ஐஸ் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணுவாருங்க வெறித்தனமா. நம்ம ஹீரோ அதெல்லாம் அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு கையில இருந்து அந்த ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அதை பயங்கரமா அட்டாக் பண்ணுவார் பாருங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டரை தோக்கடிச்சிருவாரு. அது அப்படியே படுத்து கிடக்க நம்ம ஹீரோ கிட்ட போவாரு. அதுவோ சரி நீ ஜெயிச்சிட்ட என்ன கொன்று அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ ஒன்ன கொண்டு நான் என்ன பண்றது, நீ தோத்துட்டல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும். ஆமா நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாச்சே, அந்த வேம்பயர் 2 பேர் இருக்காங்களே அவங்களை அடிச்சு போட்டு நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு அவங்களுக்கு அடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிற கேட்க, அதுக்கு அந்த ஐஸ் மான்ஸ்டர் லீடர் சொல்லுவான், அதுவா அவங்க 2 பேர் அந்த அளவுக்கு பவர் கிடையாது தான், ஆனா அதுல ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு மைக்கேல் ராயப்பன், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவன்கிட்ட நெருங்கவே முடியாது, நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை அடிச்சா கூட அவன் சுண்டு வரல கூட எங்களால் தொட முடியாது, அவன் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. யார் அந்த மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு எனர்ஜியை கொடுக்கும்.